வணக்கம். இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் இல்லையா? அதாவது எல்லா முதல்வர்களும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உருவாக்காங்க ஜெயிக்கிறதுக்காக. என்னது முதல்ல அவங்க போடுற கணக்கு என்னென்னா தேர்தல் அறிக்கை அப்படின்ட்டு. தேர்தலுக்கு அப்புறம் அதை எந்த அளவுக்கு அவங்க மதிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும். 90% அது நடைமுறைப்படுத்த முடியாத விஷயங்கள் இருக்கும். ஓட்டு வாங்குறதுக்காக அவங்க பேசியிருப்பாங்க, செஞ்சுருப்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. எதோ முடியுமோ அதை செய்வாங்க. முடியாததை ஒன்றும் பண்ண முடியாது. மக்களும் கேட்டு கேட்டு கடைசியாக ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்னீங்க செய்யலைன்னு இவங்களும் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உருவாக்கின இந்த தேர்தல் அறிக்கை உண்மையாகவே அதை நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னு யோசித்து, இல்லை மனதார நீங்கள் உருவாக்குனது கிடையாது. அது தெளிவாக தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கின ஒரு தேர்தல் பரப்புரை. அது ஒரு பொய்யான உரை. அது சில இது வேணால் பாசிபிள் இருக்கலாம். சில விஷயங்கள் இருக்கட்டும். நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, 6 சிலிண்டரு ஃப்ரீயாக கொடுக்குறோம், பேருந்து இலவசமாக கொடுக்குறோம். இந்த மாதிரி இலவசம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தயவு செய்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இப்போது புதிய முதல்வராக வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு, அதாவது நடிகர் விஜய் அப்படின்னா உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கீங்க. ஏன்னா அவர் செஞ்ச தொழிலே நடிகர் தான், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்களுக்கு இன்னும் நடிகர்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? அது தெரில, சரி விடுங்க. அது உங்களுடைய மைண்ட் செட். அது அவங்க சொல்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான். எதுவும் செய்ய வேணாம். நீ எந்த இலவசமும் எதுவும் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காக இந்த நான் சொல்கிறத செஞ்சால் மக்கள் கையில் பணம் வரும். அவங்க எதையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன விஷயம்னா, சீமான் சார் அடிக்கடி சொல்லுவார், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா, மக்கள் கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணுங்கிற விஷயத்தை விட மக்களுக்கு எது தேவையோ அதை செஞ்சால் போதும். அதாவது அரசு செய்ய வேண்டிய வேலையை தனியார் செய்கிறாங்க, தனியார் செய்கிற வேலையை அரசு செய்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி வரும். புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. கல்வியை அரசு எடுத்துக்கணும், இந்த மது விற்பனையெல்லாம் தனியாருக்கு விட்டுறணும். அதுதான் கரெக்ட், அதுதான் சரியும் கூட. ஆனால் இப்போது இருக்க சிச்சுவேஷனில், இப்போது கரண்ட் சினரியோவில் பார்த்திங்கன்னா, மதுக்கடை எல்லாமே அரசு நடத்துது, பள்ளிக்கூடங்கள் எல்லாமே தனியார் நடத்துகிறாங்க. இது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு நானும் ஓரளவுக்கு அரசியல் விஷயங்களை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். நான் நினைக்கிறேன் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஐயாவோட சொன்னார், நம்ம தமிழ்நாட்டில் நடுத்தர மக்கள் ஏன் ஏழை ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா, நடுத்தர மக்கள் சம்பாதிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி, அவங்க ஏன் ஏழையாகவே இருக்காங்க அப்படின்னா, அவங்க உழைக்கிற உழைப்பில் 75% 80% வரைக்கும் தன்னுடைய பிள்ளையினுடைய கல்விக்காகவே கொடுத்துட்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்த தனியார் பள்ளிக்கூடங்களில் கொண்டு போய் கட்டிடுறாங்க. ஒரு ஒரு ஆட்டோ டிரைவரோ அல்லது ஒரு தினக்கூலியோ சம்பாதிக்கிறதுல 80% இல்லைன்னா தான் பிள்ளைங்களுக்காகவே தொலைச்சி வருஷத்துக்கு 1,00,000 கட்டுறாங்க. வருஷத்துக்கு 1,00,000. அந்த பையனோ பொண்ணோ 12 வருஷம் படிக்கிறாங்க, 15 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதை கொண்டு போய் கல்வி நிறுவனங்களில் கொடுத்துட்றாங்க. இது இப்படி யோசிச்சு பாருங்களேன். சப்போஸ் கல்வி நிறுவனங்கள்லாம் அரசு நிறுவனங்களாக நல்லா தரமாக இருக்குதுன்னா எல்லாருமே பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அந்த 15 லட்சத்தை அவங்களுடைய சேவிங்ஸ்லேயோ அல்லது அவங்க வீட்டிலையோ வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகும், அவங்களுக்கு நாளைக்கு ஒரு கட்டத்தில், ஒரு கஷ்டமான கட்டத்தில், வேலை இல்லை அல்லது பண்ண முடியாத ஒரு கட்டத்தில் அந்த பணம் அவங்களுக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட், ஒரு ரிலீஃப் ஃபண்டில் கிடைக்கும். அதை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை இருப்பாங்க. அவங்க ஏழாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ யார்கிட்டையும் எழுந்தி நிற்க மாட்டாங்க. பக்கம் உங்கள்கிட்ட அசிங்கமாக ஒரு 1000 ரூபா கவர்மெண்ட் வருமா, இல்லை அரிசி ஊசியை தருவாங்களா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ரெண்டாவது நீங்கள் கொடுத்தோட வாங்க வருவாங்கன்னு கூட தெரியாது. வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் இருக்குல்ல, எதுக்கு வருவாங்க? இப்போ 15 லட்சத்தை ஒரு பேங்க்லேயே இதில் போட்டு வச்சா மாதம் ஒரு 15,000 வரும். வாங்கி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்க போகிறாங்க. அப்போது எங்கே ஓட்ட வருது அப்படின்னா, இந்த தனியார் நிறுவனங்களில் நீங்கள் அரசுடைமை ஆக்கிட்டிங்கன்னா போதுமானது, வேறு எதுவும் தேவையில்லை. அப்போ எப்படி பண்ணுறது? அப்போ அடுத்த கேள்வி வரும். அப்போது கல்வி நிறுவனத்துறவங்கெல்லாம் தொல்லை பண்ணுவாங்க, கண்டிப்பாக பிரச்சனை பண்ணுவாங்க. கல்வி நிறுவனங்கள்லாம் சாதாரண சேர்ந்து அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்போது அத்தனை கோடி பொருள். நீங்கள் சாதாரண டாஸ்மார்க்லேருந்து வர பணத்தை வச்சுக்கிட்டு அரசு நடத்துகிறோம்னு சொல்லி ஊரை ஏமாற்ற வேண்டாம். அது எதுக்கு? அந்த கல்லுக்கடை நீங்கள் இன்னொரு விஷயம், இந்த அரசு இந்த மதுபான கடையை தனியாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்னமோ பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, 100 ரூபாய்க்குள்ள சரக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. 2000 ரூபா கொடுக்கட்டுமே. அப்போ என்ன நடக்கும்? வாங்க முடிஞ்சால் வாங்கி குடிக்கிறான், வாங்க முடியாதவங்க குடிக்கிறது நிறுத்திடுவாங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ இதுவும் ஒரு வகையில் நீங்கள் ஒரு மதுக்கடையை மூடுற மாதிரியான ஒரு கணக்கில் தான் மாட்டுது. ஒரு வகையில் அதுவும் ஒரு நல்லதாக தான் தோணுது. இன்னொரு விஷயம், இப்போ தனியார் கல்விக்கூடங்களை எல்லாம் அரசு உடைமை ஆக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல. நான் சும்மா வாய்வார்த்தைக்காக சொல்ல, கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அதில் சாதகங்கள் என்ன அப்படின்னா, சாதகங்கிறது எல்லாருமே கவர்மெண்ட் இல்லை படிக்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? எல்லாமே கவர்மெண்ட்டில் படிக்கிற மாதிரி ஆகிடும். பணமும் கொஞ்சம் கம்மியாகும். இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். அதாவது ஆசிரியராக படித்தவங்க எல்லாருக்குமே வேலை போட்டு கொடுங்க. ஒன்று ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப 1 லட்சம் 2 லட்சம்லாம் சம்பளம் கேட்கல. படித்தவங்க என்ன செய்கிறாங்க, படித்த பசங்க, பிஎட் படித்தவங்க அல்லது கிராமப்புறத்தில் இருக்கவங்க ஆசிரியர் படித்தவங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் வேலை மினிமம். நீ ஒன்றும் இல்லை, டிஜிடி அப்படின்னா 30,000 ரூபா. இப்போ இருக்க கிட்டத்தட்ட 30,000 கம்மி வாழ முடியாது. பிஜிடியாக இருந்தால் 40,000 ரூபா கன்சால்டேட்டாக போட்டு கொடுத்துருங்க. எல்லாருக்கும் வேலை. இல்லாத எந்தெந்த ஸ்கூலில் டீச்சர் இல்லையோ அங்கெல்லாம் டீச்சரை போட்டுருங்க. அவங்க வேலை பார்ப்பாங்க. என்ன அரசு ஆசிரியர்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை, அவங்களுக்கு சந்தோஷம். கரெக்டாக போக போகிறாங்க, வேலை பார்க்க போகிறாங்க, வர போகிறாங்க. இல்லாத பிள்ளைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது மாதிரி ஃபீஸ் நீங்கள் வாங்குறதுல கூட இப்போ வாங்குகிற ஃபீஸில் கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் வாங்குகிற ஃபீஸில் 50% குறைச்சிங்க. 1 லட்சம் ரூபா 50,000 தான் ஃபீஸ். இப்போ 80,000 ஆனால் 40,000 ஃபீஸ் கொடுத்தா போதும். 50% குறைச்சிது மக்களுக்கு கொடுங்க. வேறு ஆசைப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க மேலே படிக்கட்டும், இல்லையா அரசு பிள்ளைகளோட படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போது ஃபீஸ் குறைச்சதுனால என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்துடும். டீச்சருக்கு எல்லாருக்கும் வேலை கிடச்சிடும். அதில் இன்னொரு விஷயம், நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னு நான் அதையும் சொல்லிடுறேன். இப்போ உடனே அரசுடைமை ஆக்கிட்டா அப்போ கல்வி நிறுவனம் உருவாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? இதை அவங்க பணம் நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டிலேயே கல்விக்கூடங்கள் மூலமாக வர்ற பணங்கள் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல. அது பூரா ஒரு வகையில் லஞ்சமாகவோ அல்லது தேர்தலுக்காக கொடுக்கப்பட நிதியாக தான் போகுது. அவங்க அதை நல்லதுமா இல்லை. நான் அடித்து சொல்கிறேன், 95% கல்விக்கூடம் கட்டி
நடத்தி அதில் வர்ற லாபத்தை நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்களா? இல்லை. அது ஏன் இன்னொரு செஞ்சுக்கணுமா உங்களுக்கு தெரியும். இந்த கல்விக்கூடம் வைக்கிறதே கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுறதுக்காக தான் அவங்க அதை வச்சுருக்குறாங்க. அந்த வெளியே எங்கேயும் கணக்கு காட்ட முடியாது. ஆனால் இங்கே உங்களில் என்ன கிடையாது, உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. 1. 2வது டேக்ஸை காட்டிலும் இங்கே அதிகமான மினிமம் எனக்கு தெரிஞ்சு எந்த பள்ளிக்கூடமுமே 2 கோடிக்கு கம்மியாக வருஷத்துக்கு சம்பாதிக்கலை. மினிமம் சொல்கிறேன், 2 கோடி. மேக்ஸிமம் 800 கோடி சம்பாதிக்கிறாங்க, 1000 கோடி சம்பாதிக்கிறாங்க வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது, ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ நீட்டுங்கிற பேரை வச்சு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. கேட்குறாங்க, ஒரு பையன் படிக்கிறது, பொண்ணு படிக்கிறது 11வது 3 லட்சம் ஒரு பையன். ஒரு கிளாஸ்லேயே எப்படி 40-50 பேர் இருக்கிறாங்க ஒரு கிளாஸில். அது மாதிரி 10 கிளாஸ் 15 கிளாஸ் வச்சுருக்காங்க. அப்போ என்ன ரேஞ்சு நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. இது 11th மட்டும். அதே மாதிரி 12th. இது 11th 12th மட்டும். அதை தாண்டி அவன் எல்கேஜிலேருந்து 12th வரைக்கும் எத்தனை கிளாஸ் வச்சுருக்கான், எத்தனை பேர் வச்சுருக்காங்க, நீ கனெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் அதில் வச்சுட்டு வாத்தியாருக்கு என்ன சம்பளம் தராங்க? 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா கொடுக்குறே முக்கால் ஆளுவாங்க. அதில் 1000 ப்ரெஷர் வேலை. அது சம்பளத்துக்கு ஒரு இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை எங்கே போகுது? நான் அதெல்லாம் நீ பண்ணுறேன், நீங்கள் அரசு உடைமை ஆக்கிட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வந்துட போகுது. இப்போ நீங்கள் டாஸ்மார்க் மூலமாக எடுக்கிற பணத்தை நீங்கள் கல்விக்கூடங்கள்லேருந்து எடுத்து அவங்களுக்கே செலவு பண்ணுங்கள். ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் அரசு ஆசிரியர் அனைவருக்கும் தெரியும், கவர்மெண்ட்டு அரசு ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்குறது. பணம் இல்லை, கஜானாவில் இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை, யாரும் மறுக்க முடியாது. அதுக்கே என்ன பண்ணுறாங்க, அந்த டாஸ்மாக்லேருந்து ஒரு பணத்தை எழுதி எடுத்து தான் அங்கே போட்டு கொடுக்குறாங்க. அதனால் தயவுசெய்து இந்த கல்விக்கூடங்களை அரசுடைமையாக்குங்க, மதுபான கூடங்களை தனியார் மயமாக்கிடுங்க. தனியார் மயமாக்கிட்டு அதுக்கு ஒரு மேற்பார்வை பாருங்கள், என்ன பண்ணுறாங்களா இல்லையான்னு பாருங்கள். அது தப்பு கிடையாது, சரிங்களா? குடிமகன்களாக இருக்க வேண்டிய எல்லாமே இன்றைக்கி குடிமகன்களாக தான் இருக்கிறாங்க. அதை குறைக்கிறதுக்கு வழி பண்ணலாம், இல்லை அது வேறு வகையில் பேசலாம். இப்போதைக்கு நீங்கள் இந்த 2 பண்ணாலே சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க, ஏழையாக மாட்டாங்க. கண்டிப்பாக சாதாரண மக்களும் கையில் கொஞ்சம் பணம் இருக்கும், அவங்களும் என்ன பண்ணுவாங்க, சேர்த்து வச்சு அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி ரேஷன் பொருளுக்கு நிற்க மாட்டாங்க. தயவுசெய்து இந்த ஒன்று மட்டும் செய்யுங்க. நீங்கள் செஞ்சால் உண்மையில் உங்களுடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் பேங்க்கு தெரியுமா உங்களுக்கு, இந்த விஷயம் தெரியும். பேங்க்கு முதல்ல கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப கம்மியாக இருந்தது. அரசு வங்கிகள், தனியார் வங்கிகள் அதிகமாக இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, மக்களுக்கு பேங்க் வங்கியினுடைய சேவைகள் அதிகமாக கிடைக்கணுங்கிறதுக்காக, பயன் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்திரா காந்தி அம்மையார் ஓவர் நைட்டில் ஒரே நாள் இரவில் எல்லா பேங்க்கையும் கவர்மெண்ட்டை மாற்றிட்டாங்க. எல்லா பேங்க்கையும் என்ன பண்ணாங்க, அரசுடைமை ஆக்கிட்டாங்க. ப்ரைவேட் பேங்க் எல்லாமே கவர்மெண்ட் பேங்க் ஆகிடுச்சு ஒரே நைட்டில். எதுக்காக, அந்த வங்கியினுடைய செயல்பாடுகள், வங்கியினுடைய பலன்கள் எல்லாருக்கும் போய் சேரணும்னு செஞ்சாங்க. பட் இன்றைக்கி அது வேறு கதையாக இருக்குது. அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியே அவ்வளோ பணத்தை அள்ளுது. நம்ம பேங்க்கில் பணம் போடுறதுக்கும் காசு இருக்கலாம், சப்போஸ் பேங்க்கில் பணம் இல்லைன்னா அதுக்கும் சார்ஜ் பண்ணுறான். பணம் இல்லைங்கிறோம், அதுக்கும் சார்ஜ் பண்ணுறான். நீ சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 400 போடுறான். எப்போ ஒரு 1000 ரூபா போடணும், அதில் 400 பிடிச்சிடுறான். நம்ம யாருக்காவது 1000 போட்டு அனுப்பணும்னு நினச்சோம்னா 400 பிடிச்சிடுறான். மீது 600 தான் இருக்காங்க. அது வேறு கதையாக போகுது. சரி, வேணாம். இப்போ இதை மட்டும் செஞ்சிங்கன்னா உண்மையிலே நீங்கள் வரலாற்றில் கண்டிப்பாக இடம் பெறுவீர்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம காமராஜர் எல்லா பள்ளிக்கூடத்தையும் உருவாக்கினார்ல, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இருக்கிற பள்ளிக்கூடத்தை கரெக்டாக சரியாக நிர்வாகம் பண்ணால் மட்டும் போதும். ரொம்ப எக்ஸ்ட்ரா நீங்கள் புதுசெல்லாம் இது பண்ண வேணாம். நீங்கள் இருக்கிற பள்ளிக்கூடங்களை நீங்கள் அரசு நிர்வகித்து அதில் வர பணத்தை எடுத்துக்கணும்.
இதில் இன்னொரு ஐடியாவும் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து அரசு மேற்கொள்ள என்ன செய்வாங்க, சொந்த கல்வி கட்டணம் வச்சுருக்கவங்கலாம் சண்டைக்கு வருவாங்க. கண்டிப்பாக எங்கள் பள்ளிக்கூடம் நாங்கள் எப்படி தர முடியும் அப்படி இப்படி தருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 பாயிண்ட் வச்சுங்க. ஒன்று, நீ பேங்க் எனக்கு கொடுத்து எனக்கு கல்வி நிறுவனம் எல்லாமே நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன்னா நாங்கள் எல்லாம் வரியெலாம் நாங்கள் ஃபீஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த கட்டணத்தெல்லாம் சரி பண்ணி வாங்கி அதில் உங்களுக்கு வருஷத்துக்கு 30% என்ன டேர்ன் ஓவரோ 30% கொடுத்துட்றோம். நீங்கள் வாங்கிட்டு ஒன்று. இல்லை நீங்களே மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு கொடுக்குறோம். எல்லா கணக்கும் பக்காவாக இருக்கணும். 50%, அதாவது வாத்தியார் சம்பளங்களும் எல்லா செலவும் போக மிச்சத்தில் என்ன லாபம் வருதோ அதில் 50% எனக்கு கொடுத்துட்டு 50% நீங்கள் வச்சுக்க. அவ்வளோ 2 கேஸ் தான். நீ கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம். உனக்கு வருஷத்துக்கு 30% நீ அதை உருவாக்குனதுனால உனக்கு 30% கொடுத்துருவோம். ஆனால் மொத்தமாக சொந்த வேலைக்கு வாங்க முடியாது. ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு பணம் கவர்மெண்ட்டில் இல்லை. ஒவ்வொரு ஸ்கூலும் பள்ளிக்கூடத்தை வாங்குகிற அளவுக்கு இப்போ நம்ம அரசு வந்து எப்போவுமே என்ன செய்யும், கடன் வாங்குறது தான் பழகிக்க தவிர அந்த கடனை வந்து சரியாக முறையாக முடிக்கணும் அப்படிங்கிறதுனா அவங்களுக்கு இல்லை. அவங்க இல்லைன்னா அதுக்கான சோர்ஸ் எதுவும் நீங்கள் உருவாக்கலை. ஸோ இப்போதைக்கு நாட் பாசிபிள் டு பை ஆல் த ஸ்கூல்ஸ். அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு ஆர்டர் போடலாம் கவர்மெண்ட்லேருந்து. நீங்கள் மொத்தமாக ஸ்கூல் எனக்கு கொடுத்துட்டு 30% கொடுத்துட்றேன். இது வரைக்கும் சம்பாதிச்செல்லாம் போதும், எனக்கு 30% நான் கொடுத்துட்றேன். உனக்கு வருஷம் கொடுத்துட்றேன், நீ வாங்கிக்க. இல்லையா நீ நிர்வாகம் பண்ணு, நான் ஆனால் கண்ட்ரோல் பண்ணுவேன். கண்ட்ரோல் வந்து ஒன்லி பை கவர்மெண்ட் தான். நீங்கள் போய் என்ன பண்ணணும், கண்டிப்பாக விசிட் பண்ணணும், என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க வாத்தியாருக்கு, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அது லாபம் பார்த்து ஆடிட்டிங் பண்ணி எல்லா செலவும் போக மீதம் எவ்வளோ வருது. இப்போ 1 கோடி வருது வருஷத்துக்கு 10 கோடி வருது எல்லா செலவும் போக அப்படின்னா 50%, 5 கோடி இது கவர்மெண்ட்டுக்கு நீ கொடுக்கணும், 5 கோடியே உனக்கு கையில் கொடுக்கணும். தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் ஒரு நல்ல தீர்வாக இருக்க முடியும். ஆனால் இதனால் நிறைய மக்களுக்கு நன்மை. அதனால் என்னது, நாங்கள் பணத்தை வெட்டியாக செலவழிக்க தேவையில்லை. நன்றி, வணக்கம். இதை மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரலாற்றில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடம் உண்டு. முதலமைச்சர் வர்றதுலாம் வரலாற்றில் ஒரு பேராக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு பேர்லாம் கிடையாது இல்லையா. ஒரு நைட்டில் முதலமைச்சர் ஆகிறதுலாம் ஒரு பேர் என்றைக்கோ ஒரு நாளைக்கு எழுதவும் போயிடும். ஆனால் முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வு இப்போது கல்லணை கட்டினார் இல்லையா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் எவ்வளோ பேர் பயன்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செயலாக இருக்கும்னா நீங்கள் லண்டன் டேவிஸ் இந்த செயல், அதாவது கல்விக்கூடங்களை அரசுடைமையாகவும் மதுபான கடைகளை தனியார் மயமாகவும் செய்வது வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய பக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.